அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசு துறையிலிருந்து ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா இந்த துறை வேலைக்காக தான் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா? அப்படி எந்த துறை அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஆமாங்க, எல்லோரும் ஃபோட்டோலேயே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க இல்லையா? இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கு 2025க்கான புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப 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 ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல், சரிங்களா? ஸோ இந்த அங்கன்வாடி வேலையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 40,000 ப்ளஸ் வேக்கன்சி, ஓகேங்களா? 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 40,000 ப்ளஸ் வேக்கன்சி அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 2025, ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஒரு வழியாக அதற்கான நோட்டிஃபிகேஷனும் வந்தாச்சு, அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட்டும் வந்தாச்சு, சரிங்களா? ஸோ இந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவுத்துறை வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், என்னைக்கிலிருந்து இதற்கான அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த துறை வேலையானது எங்கேருந்து வந்திருக்குது, எந்த துறையிலேருந்து இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க, ஸோ அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி என்னென்ன போஸ்ட் இங்கே இதில் வந்திருக்குது, ஓகேங்களா? ஸோ மொத்தம் டோட்டலாக ஒரு 4 விதமான போஸ்டிங் வெளியே வந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த 4 விதமான போஸ்டிங் என்னென்ன, அதற்கான குவாலிஃபிகேஷன் என்ன, அதற்கான சம்பளம் என்ன, ஸோ அதற்கான ஏஜ் லிமிட் என்ன, ஸோ இது எல்லாமே தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே 1 by 1 பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, இந்த ஜாப்போட லொக்கேஷன், ஓகேங்களா? இந்த ஜாப்போட லொக்கேஷன் நாங்கள் நினைக்கிற இடத்துல வாங்க முடியுமா, எங்களுடைய சொந்த மாவட்டத்திலே வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதற்கான அப்டேட்டுமே நம்ம தெளிவாக கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த வேலைவாய்ப்பில் நிறைய சந்தேகங்கள் இருக்குது இல்லையா? ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது எக்ஸாம் இருக்குதா, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது, சம்பளம் எப்படி இருக்க போகுது, ஸோ இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா இதில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், கான்டாக்டில் இருக்கிற அனைவருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி அரசு வேலைகள்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ரெக்ரூட்மெண்ட் கொடுக்கணும். ஆனால் இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவுத்துறை வேலையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 3-4 வருடங்கள் கழித்து வருது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எல்லாருக்கும் அரசு வேலைக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை முழுமையாக பார்க்கணும். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணுறதன் மூலிமா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம தொடர்ச்சியாக போடுறதுக்குமே நமக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையுமே லைக் பண்ணிவிடுங்க, சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான நோட்டிஃபிகேஷன் அப்டேட் நம்ம தெளிவாக பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இங்கே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட், ஓகேங்களா? ஓவராலாக நம்ம ஒவ்வொரு வியூவாக பார்க்க போகிறோம், என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த கண்டக்டிங் அத்தாரிட்டி, அதாவது எங்கேருந்து இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம தெளிவாக பார்த்துடணும் இல்லையா? ஃபஸ்ட்டு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் சைல்டு டெவலப்மெண்ட், MWCD, இந்த துறையிலிருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியலாக நமக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? ஓகே, இதுதான் நம்ம தெளிவாக பார்க்கறது. அடுத்ததாக நம்ம என்னென்ன போஸ்ட் நேம், அதாவது என்னென்ன போஸ்டிங்க்கெலாம் நம்ம ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்றதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்ப்பர், அங்கன்வாடி சூப்பர்வைசர், அங்கன்வாடி டீச்சர், ஓகேங்களா? இந்த 4 விதமான போஸ்டிங்க்கு தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இதற்கு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன படிச்சிருக்கணும், என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், என்ன ஏஜிலிருந்து அப்ளை பண்ண முடியும், இதற்கான சம்பளம் எவ்வளவு, ஸோ இதற்கான அப்டேட் என்னன்றதை தெளிவாக பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ நம்ம சொன்ன மாதிரி டோட்டல் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோம்னா 40,000 ப்ளஸ் டென்டேட்டிவ் வேக்கன்சி, ஓகேங்களா? மொத்தம் டோட்டலாக
ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1000+ வேகன்சி வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஓகேங்களா. ஏன்னா வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து 40,000+ வேகன்சின்றதுனால கொஞ்சம் அதிகமான வேகன்சியோட வந்திருக்குது. ஏன்னா வந்து 3-4 வருஷம் கழிச்சு வருது இல்லையா. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இது அதிகமான வேகன்சியோட தான் வந்திருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்ளிகேஷன் மோடை பொறுத்த வரைக்கும் முழுக்க இது ஆன்லைன்லேயும் பண்ணிக்க முடியும், ஆஃப்லைன்லேயும் பண்ணிக்க முடியும். சரிங்களா. ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ வந்து வாட்ஸ்அப்பில் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது வந்து இன்னும் லிங்க் வந்து ஓப்பன் ஆகலை. இன்னும் ஒரு சில தினங்களில் இதற்கான அப்டேட் வந்துடும் அப்படின்ற மாதிரியும் நமக்கு தெளிவு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா. ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து ஜனவரி, அதாவது போன மாதமே ஸ்டார்டிங் ஆகிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து இன்னமும் அதற்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டு ஸ்டார்ட் ஆகலை. ஓகேங்களா. இந்த பிப்ரவரி வரைக்கும் பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க 15 வரைக்கும். ஆனால் இதற்கு இன்னுமே அப்ளை பண்ணுறதுக்கே ஸ்டார்ட் ஆகலை. சரிங்களா. ஸோ அதனால் இதில் என்ன அப்டேட் அப்படின்னா, இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓகேங்களா ஆஃப்லைனில் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆஃப்லைனில் கொடுத்துட்டாங்க. நம்மக்கிட்ட இருக்குது, வாங்கிக்கோங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறவங்க வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இதற்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை. ஸோ அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். இன்னும் லிங்க் வந்து ஓப்பன் ஆகலை. சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. பிப்ரவரி 15ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்டிங் ஆகலாம். இல்லை வந்து பார்த்திங்கனாக்கா அதற்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகிட்டு கூட இன்னும் ஒரு சில தினங்களில் ஸ்டார்ட் ஆகிட்டு கூட அடுத்த கரெக்டாக வந்து அப்ளை பண்ணுறது 20 நாள் 25 நாள் டைம் கொடுப்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக யாரும் பயப்பட வேண்டாம். இந்த டேட் வந்து க்ளோஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதற்கான அப்டேட் கொடுத்துருவாங்க. சரிங்களா. அப்ளிகேஷன் வந்து ஆஃப்லைனில் கொடுத்துட்டாங்க. அப்ளிகேஷன் வேணும்னா வாங்கிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி எந்த வயசில் இருந்து எந்த வயசு வரைக்கும் இந்த வேலையானது அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, 18 வயசில் இருந்து மினிமம் நீங்கள் 18 வயசில் இருந்து 45 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதற்கான அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னோட சஜஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுக்க இது ஒரு பெண்களுக்கான வேலைவாய்ப்புன்றதுனால முழுக்க இதை நீங்கள் பெண்கள் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப நல்லது. ஓகேங்களா. ஏன்னா வந்து பெண்களுக்கு அதிகப்படியான முன்னுரிமை கொடுப்பாங்க. சரிங்களா. அடுத்ததாக இதில் யாருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்கன்றதை நான் தெளிவாக பண்ணி சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஏன்னா வந்து அவங்க மட்டும் யாருக்கு முன்னுரிமை அதிகமாக கொடுப்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பெண்களுக்கு முதல் முன்னுரிமை. ஓகேங்களா. அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பெண்களுக்கு அதிகப்படியான முன்னுரிமை, அதில் பெண்களுக்கு முன்னுரிமை தான். ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து ஹேண்டிகேப்ஸ். ஓகேங்களா. ஆதரவற்ற விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர், இந்த மாதிரி முன்னாள் இராணுவத்தினர், உமன்ஸ். ஓகேங்களா. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு முதல் முன்னுரிமையாக கொடுப்பாங்க. சரிங்களா. ஸோ அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக செலெக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க மெரிட் லிஸ்ட்டு தான் பண்ணுவாங்க. எந்த விதமான எக்ஸாமும் இந்த வேலைக்கு கிடையாது. முழுக்க உங்களுடைய மார்க்கை வச்சு மட்டும்தான் இதில் வந்து மெரிட் லிஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா. அடுத்ததாக சேலரி ரேஞ்சு. ஓகேங்களா. எந்த சம்பளத்துலேருந்து இதற்கான வேலை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மினிமம் உங்களுக்கு வந்து 6000லேருந்து 8000லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அடுத்ததாக பர் மந்த்துக்கு உங்களுக்கு வந்து 18,000 வரைக்கும், கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 18,000 20,000 வரைக்கும் இதற்கான சம்பளம் இருக்கும் அப்படின்றத தெளிவாக இந்த இடத்துல உறுதிப்படுத்தியிருக்காங்க. சரிங்களா. அடுத்ததாக அஃபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா. இதுதான் உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு. நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. wcd.nic.in இது இன்னொரு அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட் நீங்கள் எது வேணாலும் செக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக எலிஜிபிலிட்டி சர்வீஸ். ஓகேங்களா. சரி, எலிஜிபிள் க்ரைட்டீரியா, அதாவது என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் ஓகேங்களா அங்கன்வாடி சூப்பர்வைசருக்கு ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. நீங்கள் கம்ப்ளீட் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா. அங்கன்வாடி சூப்பர்வைசருக்கு ஏதாவது ஒரு டிகிரி பண்ணியிருக்கணும். அடுத்ததாக அங்கன்வாடி ஒர்க்கருக்கும் அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கும் 2 ஒர்க்கும் சேர்த்து என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, மினிமம் நீங்கள் 8வது படிச்சிருக்கணும். அப்படின்னா 10வது படிச்சிருக்கணும். ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் படிச்சிருந்தா கூட ஓகே தான். ஓகேங்களா. பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்ததாக அங்கன்வாடி டீச்சருக்கு வந்து எனி டிகிரி ரிலவெண்டடாக. ஓகேங்களா. ஸோ எனி டிகிரி ஓகே தான். ஓகேங்களா. இந்த டீச்சருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக வயது வரம்பு. ஓகேங்களா. 18 வயசில் இருந்து 45 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் அடுத்ததாக ஏஜ் ரிலாக்ஸேஷன். எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 45லேருந்து இப்போ 18லேருந்து 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இது வந்து காமன். அடுத்தது எஸ்சி எஸ்டியாக இருக்கிறவங்களுக்கு 45 to 50 வயசு வரைக்கும் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓபிசி கேட்டகரியில் வரவங்க 45 to 48 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. பிடபிள்யூ கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா 55 வயசு வரைக்கும் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் வயது தளர்வு. ஓகேங்களா.
அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஸோ எல்லா தகவலும் இதில் கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்க போகுது, ஸோ எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து இருக்க போகிறது. ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ்டு எல்லாமே இதில் வரப்போகுது. சேலரி பேஸ்டு என்ன இருக்கும், எப்படி இருக்கும் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. ஸோ இதற்கான அப்ளை பண்ணுறது ஸ்டார்டிங்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் ஒரு வீக்கில் வந்து 1 வீக்குள்ளே அது ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் முழுக்க எல்லாருமே நம்ம வந்து ஆன்லைன்லேயே பண்ணலாம், யாரும் ஆஃப்லைனில் பண்ண வேண்டாம். ஓகேங்களா. சப்போஸ் நான் ஆன்லைன்லேயே பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அந்த வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஆஃப்லைனில் நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். ஓகேங்களா. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறவங்க இன்னும் ஒரு சில தினங்கள் வெயிட் பண்ணணும். அப்ளை பண்ணுற வீடியோஸும் போடுவேன். நானும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கு நானே அப்ளை பண்ணி தருவேன். ஓகேங்களா. ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் அப்டேட்டு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணாதவங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ, வெல்கம். அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட்டில் சந்திக்கிறேன்.